வணக்கம். நாம இன்னைக்கு பேச போறது நகரத்தின் கடிகாரமும் சுத்திகரிப்பும் கதையை வச்சுதான். இது மேலோட்டமா பார்க்க ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தெரியும். ஆமா. ஆனா அதுக்குள்ள ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா. கதை இப்படி ஆரம்பிக்குது. ஒரு மூத்த நீதிபதி இறந்து போயிடுறார். அதிகாரப்பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா மாரடைப்புன்னு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சரியா இல்ல. ஆமா. அந்த அறையில நின்னு போன ஒரு சுவர் கடிகாரம். அது மட்டும் இல்ல, இது வேற கதைன்னு சொல்லாம சொல்லுது. இந்த கதையோட அழகே அது சொல்லப்படுற விதத்துல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பரபரப்பான சண்டை காட்சிகள், துரத்தல்கள் எதுவும் இல்லாம ரொம்ப அமைதியா, நிதானமா உண்மைகள் ஒவ்வொன்னா வெளியே வரும். அப்போ அதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. கரெக்ட். ஒரு துளி சத்தம் கூட இல்லாம ஒரு பெரிய புயலையே உருவாக்குற மாதிரி. நாம இன்னைக்கு அந்த அமைதியோட ஆழத்தை தான் அலச போறோம். நிச்சயமா. சரி, அப்போ அந்த அமைதியான இடத்துக்கே போவோம். அந்த நீதிபதியோட அபார்ட்மெண்ட். கதவு உள்பக்கமா பூட்டியிருக்கு. உடைச்சதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. எதுவுமே இல்ல. உள்ள போராட்டம் நடந்த மாதிரியும் எந்த தடையுமே இல்ல. தடவியல் சோதனை பண்ணும்போது நீதிபதியோட கைரேகையை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. எல்லாம் ரொம்ப இயல்பா தெரியுது. ஒரு சாதாரண மரணம் மாதிரி தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது. அந்த கடிகாரம். ஆமா, நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த சுவர் கடிகாரம். அது அதிகாலை 2:17க்கு நின்னு போயிருக்கு. ஆனா தடவியல் ரிப்போர்ட் படி நீதிபதியோட கை மணிக்கட்டுல இருந்த கடிகாரம் அது 2:41 காட்டுது. கிட்டத்தட்ட 24 நிமிஷம் வித்தியாசம். 24 நிமிஷங்கள். அது சாதாரண விஷயம் இல்லையே. அந்த 24 நிமிஷத்துல அந்த அறையில வேற யாரோ இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அவங்க தான் அந்த சுவர் கடிகாரத்தோட பேட்டரியை கழட்டி இருக்கலாம். ஆனா ஏன் இந்த சின்ன விஷயம்தான் இது ஒரு சாதாரண மரணம் இல்லைங்கிறத முதல்ல உறுதிப்படுத்துது. இதுல தான் கதையோட மொத்த புத்திசாலித்தனமும் இருக்கு. இது வெறும் ஒரு க்ளூ மட்டும் இல்ல. ஆரம்பத்திலேயே அதிகாரப்பூர்வமான கதை ஒரு பொய்ன்னு நம்ம கிட்ட மறைமுகமா சொல்றாங்க பாருங்க. உண்மை. அதிகாரப்பூர்வ நேரம் ஒன்னு, உண்மையான நேரம் இன்னொன்னு. இந்த நேர வேறுபாடு உண்மை எப்படி திரிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கான ஒரு குறியீடு. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம இந்த ஒரு சின்ன விவரம் ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்குது. சரி, இந்த வழக்க விசாரிக்க இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் வர்றாரு. ஆனா அவர் ஒன்னும் பெரிய சூப்பர் காப் கிடையாது. இந்த வழக்கு அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது ஒரு சுவாரஸ்யமான காரணம். ஆமா, அவர் ரொம்ப திறமையானவர்னு இல்ல. இல்லவே இல்ல. அவர் குறைஞ்ச கேள்விகளை கேட்பார்னு மேலதிகாரிகள் நம்புனதாலதான் இந்த கேஸ் அவர்கிட்ட போகுது. அமைதியா ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவான்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க கணக்கு தப்பாயிடுச்சு. அர்ஜுன் அந்த 24 நிமிஷ வித்தியாசத்தை சும்மா விடல. அங்கிருந்து தான் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நீதிபதி இறக்குறதுக்கு முன்னாடி நிலப்பேராங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஊழல் வழக்க ரகசியமா விசாரிச்சுட்டு இருந்திருக்காருன்னு கண்டுபிடிக்கிறான். அந்த வழக்குல பெரிய தலைகள் சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, பெரிய அரசியல்வாதிகள், தனியார் நிறுவனங்கள்னு பல பேரு. ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த வழக்க பத்தின எல்லா கோப்புகளும் பல வருஷத்துக்கு முன்னாடியே அழிக்கப்பட்டு விட்டனன்னு ரெக்கார்ட்ல இருக்கு. இங்கதான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. எல்லா அதிகாரப்பூர்வமான டிஜிட்டல் ரெக்கார்டுகளும் அழிக்கப்பட்டிருந்தாலும் யாரோ ஒருத்தர் அந்த வழக்க பத்தின குறிப்புகளை தொடர்ந்து கையால எழுதி ஒரு டைரியில பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. கரெக்ட். ஒரு பக்கம் ஒரு பெரிய சிஸ்டம் தன்னோட குற்றங்களை மறைக்க எல்லாத்தையும் அழிக்குது. இன்னொரு பக்கம் ஒரு தனி மனுஷனோட மனசாட்சி அதை மறக்க விடாம கையால எழுதி வைக்குது. அந்த கையெழுத்து நீதிபதியோடதுதான். அவர் அந்த வழக்க மறக்கல. உண்மைதான். அந்த அமைப்பு எவ்வளவு குளிரான கணக்கிடப்பட்ட செயல்பாடுகளை செஞ்சாலும் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட மனசாட்சி இன்னும் உயிரோடு இருக்குன்னு இது காட்டுது. உண்மைகள் எப்படி அடுக்கடுக்கா மறைக்கப்படுதுன்னு அர்ஜுன் கவனிக்க ஆரம்பிக்கிறார். நீதிபதியோட வீட்டு பணிப்பெண் திடீர்னு வேலையை விட்டு நின்னு காணாம போயிடுறாங்க. ஆமா, அன்னைக்கு ராத்திரி எந்த சத்தமும் கேட்கலன்னு சொன்ன பக்கத்து வீட்டுக்காரர் அப்புறமா அர்ஜுன் கிட்ட தனக்கு ஒரு எச்சரிக்கை கால் வந்ததா ஒப்புக்கிறார். அதுலயும் முக்கியமா அந்த சிசிடிவி காட்சிகள், நீதிபதியோட வீட்டுக்கு வர்ற வழியில இருக்கிற தெரு கேமராக்கள்ல இருந்து பதிவான காட்சிகள்ல ஒரு குறிப்பிட்ட 12 நிமிஷம் மட்டும் ரொம்ப துல்லியமா அழிக்கப்பட்டிருக்கு. இது சும்மா டெலீட் பண்ண மாதிரி இல்ல. இது ஒரு சாதாரண மறைப்பு வேலை இல்ல. ரொம்ப துல்லியமா திட்டமிட்டு செஞ்ச ஒரு செயல்னு அர்ஜுனுக்கு அப்போதான் புரியுது. அவன் ஒரு சின்ன மீன் இல்ல, ஒரு பெரிய திமிங்கலத்துக்கு எதிரா நிக்கிறான்னு அந்த நிமிஷமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா. அந்த தடயங்களை வச்சு அர்ஜுன் கைவிடப்பட்ட ஒரு பழைய பதிவு அலுவலகத்துக்கு போறாரு. அங்க தூசி படிஞ்ச பெட்டிகளுக்குள்ள அந்த ஊழல் வழக்கின் அசல் கோப்புகளோட நகல்களை கண்டுபிடிக்கிறார். புகைப்படங்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுகள், கோட் வேர்ட்ல எழுதப்பட்ட டைரி குறிப்புகள்னு எல்லாம் இருக்கு. ஆமா, நீதிபதி அந்த வழக்க மறுபடியும் திறக்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கார். ஆனா அவர் இந்த கண்டுபிடிப்புகளை அதிகாரப்பூர்வமா ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே
அவரை அந்த விசாரணையிலிருந்து தூக்கிடுறாங்க, எந்த விளக்கமும் இல்லாம. அவருக்கு தெரியாமலே இறுதி அறிக்கை திருத்தி எழுதப்படுது. நீதிபதியோட மரணம் மாரடைப்புதான்னு உறுதி செஞ்சு வழக்க அதிகாரப்பூர்வமா மூடிடுறாங்க. அடடா, அப்போதான் அர்ஜுனுக்கு முழுசா புரியுது, ஆபத்து வெளியே இருந்து வரல, ஆபத்தே அந்த அமைப்பு தான். அவன் யாருக்கு எதிரா போராடணுமோ அவங்க தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கற மேலதிகாரிகள். என்ன ஒரு இக்கட்டான நிலைமை பாருங்க. நிச்சயமா இது ஒரு கொலைய விசாரிக்கிறத விட ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, ஒரு சிஸ்டமே தனக்கு எதிரான உண்மைகளை அழிச்சு தனக்கு வசதியான ஒரு வரலாற்றை எழுதும்போது ஒரு தனி இன்ஸ்பெக்டரால என்ன பண்ண முடியும்? இங்கதான் கதையோட உண்மையான போராட்டம் ஆரம்பிக்குது. ஆனா அர்ஜுன் வேடல. அதிகாரப்பூர்வமா விசாரணை முடிஞ்சாலும் அவர் ரகசியமா வேலையை தொடர்றார். அந்த ஊழல்ல சம்பந்தப்பட்ட போலி நிறுவனங்களோட பணப்பரிவர்த்தனைகளை கண்காணிக்கிறார். அப்போ ஒரு பயங்கரமான பேட்டர்னை கண்டுபிடிக்கிறார். அந்த பழைய ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒண்ணு காணாம போயிருக்காங்க, இல்லனா மர்மமான முறையில இயற்கை மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆமா, அந்த லிஸ்ட்ல ஒரு சாதாரண எழுத்தரோட பேர் மட்டும் திரும்ப திரும்ப வருது. அவங்க ஒரு முக்கியமில்லாத ஆள்னு எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. 6 வருஷமா அவங்கள காணோன்னு ரெக்கார்ட்ல இருக்கு. ஒருவேளை சிஸ்டம் ஒரு சின்ன கண்ணிய தவற விட்டுருக்கலாம்னு அர்ஜுனுக்கு தோணுது. பெரிய மீன்களை வேட்டையாடும் போது சின்ன மீன்களை மறந்துருவாங்க இல்லையா? அதேதான். அர்ஜுன் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க ஒரு கடலோர நகரத்துல தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு பயந்து போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது தான் அந்த முழு உண்மையும் தெரிய வருது. அந்த ஊழல் நெட்வொர்க் வெறும் லஞ்சம் வாங்குறதோட முடியல. அது ஆதாரங்களை மொத்தமா அழிச்சு குற்றங்களையே வரலாற்றிலிருந்து நீக்கிற ஒரு பெரிய இயந்திரம் மாதிரி செயல்பட்டிருக்கு. அந்த பெண் ஒரு அதிர்ச்சியான உண்மையும் சொல்றாங்க. நீதிபதி ஒரு காலத்துல அந்த சிஸ்டத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்கார். ஆனா அப்புறம் மனசாட்சி உறுத்த அதிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணிருக்காரு. அதனாலதான் அவரோட மரணம் ஒரு நேரடியான கொலை இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. இங்களை விட்டு வெளியே போக நினைச்சா இதுதான் கதின்னு மத்தவங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு அமைதியான மெசேஜ். இப்போ அர்ஜுனுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அவன் அந்த சாட்சிய பாதுகாத்து உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள அந்த பெண் இருந்த இடத்துல இருந்து எந்த தடையும் இல்லாம காணாம போயிடுறாங்க. மறுபடியும் ஒரு போராட்டம் நடந்த அடையாளம் கூட இல்ல, ரொம்ப சுத்தமா வேலையை முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த முறை அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த போன், ஆமா, அந்த பெண் தன்னோட போனை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுவும் ஆடியோ ரெக்கார்டிங் ஆன்ல இருந்திருக்கு. அந்த ரெக்கார்டிங்ல அர்ஜுனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச குரல்கள் பதிவாயிருக்கு. காவல்துறை உயர் அதிகாரிகள் மீட்டிங்ல கேக்குற அதே அதிகாரமான குரல்கள். அந்த ஆடியோ டேப் தான் கதையோட திருப்புமுனை, மறுக்க முடியாத ஆதாரம். ஆனா அத வெளியிட்டா அடுத்த சில மணி நேரத்துல அர்ஜுனும் காணாம போயிடுவான்னு அவனுக்கு தெரியும். இப்ப அர்ஜுன் என்ன பண்ணுவான்? நேரடியா மோதனா அடுத்தது அவன்தான். ஒரு கதையில பதற்றத்தை உருவாக்க அமைதியை பயன்படுத்துறது ஒரு சிறந்த உத்தின்னு நாம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா? ஆமா, இங்க பாருங்க, அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ல அந்த அதிகாரமான குரல்களுக்கு பிறகு வர்ற அந்த நிசப்தம், அந்த அமைதி தான் வரப்போற ஆபத்தோட அறிகுறி. கரெக்ட். அந்த அமைதி தான் அர்ஜுனை யோசிக்க வைக்குது. அவன் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படல. இல்ல, அவன் ஒரு வித்தியாசமான வழியை கையாள்கிறார். புத்திசாலித்தனமான வழி. அந்த ஆடியோ பதிவை முழுசா வெளியிடாம அதோட சின்ன சின்ன துண்டுகளை, குரல்களை மாத்தி அனாமதேயமா இன்டர்நெட்ல கசிய விடுறார். அந்த துண்டுகள் சந்தேகத்தை உருவாக்கும், ஆனா குற்றத்தை நிரூபிக்காது. இது ஒரு பிரில்லியன்ட் மூவ். ஒரு சின்ன கல்ல ஏரியில போட்டா அலைகள் பரவும் இல்லையா, அந்த மாதிரி. பத்திரிகையாளர்கள் அந்த சின்ன துண்டுகளை புடிச்சுக்கிறாங்க, பொதுமக்கள் கிட்ட அழுத்தம் அதிகமாகுது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் இது எடிட் பண்ண ஆடியோன்னு மறுக்கறாங்க. ஆனா அந்த பொறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சின்ன சந்தேக நெருப்பு பத்திக்க ஆரம்பிச்சதும் மத்த ஆதாரங்கள் ஒவ்வொன்னா வெளியே வர தொடங்குது. நிதி பரிவர்த்தனை அறிக்கைகள், பயணப்பதிவுகள், உள்குறிப்புகள்னு யாரோ அனாமதேயமா லீக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் போட்ட சின்ன ஓட்டை ஒரு பெரிய அணையையே உடைக்க ஆரம்பிக்குது. இதுதான் அர்ஜுனோட குணாதிசய வளர்ச்சியை ரொம்ப அழகா காட்டுது. கேள்வி கேட்காத ஒரு அதிகாரியா ஆரம்பிச்ச அவன் இப்போ சிஸ்டத்துக்குள்ளேயே குழப்பத்தை உருவாக்குற ஒரு தந்திரமான சக்தியா மாறியிருக்கான். அவன் அமைப்பை நேரடியா தாக்கல. அதுக்கு பதிலா சின்ன சின்ன தகவல்களை வச்சு அதுக்குள்ள விரிசல்களை உருவாக்குறான். இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட செயல் இல்ல, நிதானமான முதிர்ச்சியான அணுகுமுறை. சிஸ்டத்தை அதோட சொந்த கருவிகளை வச்சே தாக்குறான். கொஞ்சம் அந்த அமைப்பு உடைய ஆரம்பிக்குது. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா கைதுகள் நடக்குது. தன்னை அந்த சிஸ்டம் வெளியேற்றத்துக்கு முன்னாடி அர்ஜுன் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிடுறான். கடைசியா ஒரு இறுதி உரைய பத்திரிகைகளுக்கு அனுப்புறான். அதுக்குள்ள அந்த முழு ஆடியோ பதிவும் நீதிபதி கையால எழுதின ஒப்புதல் வாக்குமூலமும் இருக்கு. மறுநாள் காலையில அந்த நகரம் அதுவரைக்கும் பார்க்காத தலைப்புச் செய்திகளோட விழிக்குது. மூடப்பட்ட வழக்குகள் எல்லாம் தூசி தட்டப்படுது. அதிகாரிகள் காணாம போறாங்க.
ஆனா இந்த முறை விசாரணைக்காக. அமைப்பு முழுசா சரியல்ல, ஆனா அதுல பெரிய விரிசல் விழுந்துருச்சு. அர்ஜுன் அந்த நகரத்தை விட்டு அமைதியா வெளியேறான். அவன் ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிட்டான். நீதி எப்பவும் ஆரவாரமாவோ சுத்தமாவும் வராது. ஆனா அது வந்தது. சரி, நாம பேசுனது ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். இது வெறும் ஒரு கொலைக்கதை இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு பெரிய அமைப்பு ஊழல்ல மூழ்கி இருக்கும்போது ஒரு தனி மனுஷனோட விடாமுயற்சி அந்த அமைப்பையே எப்படி அசைச்சு பார்க்க முடியுங்கிறதுக்கான கதை. உண்மையை ஜெயிக்க வைக்க வன்முறை தேவையில்ல, பொறுமையும் புத்திசாலித்தனமும் போதும்னு இது காட்டுது. ஆமா, பரபரப்பான செயல்களை விட அமைதியான ஆனா குழப்பமான விவரங்கள் ஒண்ணு மேல ஒண்ணு சேரும்போது பதற்றம் எப்படி அதிகமாகுதுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம். இது அர்ஜுனோட வழிமுறை மாதிரியே இருக்கு. அமைதியா, ஆனா தவிர்க்க முடியாத ஒரு சக்தியோட. சரி, இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். கதை அர்ஜுன் அந்த நகரத்தை விட்டு வெளியேறதோட முடியுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? ஒரு சிஸ்டம் முழுசா உடைக்கப்படாம விரிசல் மட்டும் அடைஞ்சிருக்கிற ஒரு நிலைமையில அர்ஜுன் மாதிரி ஒருத்தன் எப்போவாவது உண்மையிலேயே பாதுகாப்பா இருக்க முடியுமா? இல்ல, உண்மையை ஞாபகம் வச்சிருக்கிற அந்த செயல் அவனை ஒரு நிரந்தர இலக்கா மாத்திடுமா? யோசிச்சு பாருங்க. Your mind follows patterns. Subscribe to see them.